15 பேருக்கு கூட வந்து வேலை செய்யறாங்க. இதுக்குள்ள நிறைய மிளகாய் வகைகள் இருக்குது. பேங்காங் சம்பரத்தையும் இருக்கு, ஒவ்வொரு இனங்கள்லயும் இருக்கு, உள்ளூர் சம்பரத்தையிலும் இருக்குது. என்னோட கோவமா நீங்க முறியா இருக்குது, மைக்கோலி 107, மற்றது ஹங்கேரியன் ஜெலோவேக்ஸ். விழா விதை போட்டா சொன்னாங்க தெரியாம இந்த பகுதியில இருக்கிற சாடிகளுக்குள்ளேயே வச்சிருக்கேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனேசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கிரீன் அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட் கிரீன் கார்டன் அதில் எழுதியிருக்கு. இது கிரீன் கார்டன், அதாவது பச்சை தோட்டத்தினுடைய 4வது காணொளி. நேற்று முன்தினம் அதுக்கு முதல் பதிவிட்ட காணொளிகள் பார்த்துருப்பீங்க. காட்சி அறையை பதிவிட்டனா, அதுக்கு பிறகு 2 பெரியவர்கள் இந்த விவசாயத்துறை சார்ந்து பயணித்தவர்களிடம் கருத்துக்களை கேட்டு நேற்று முன்தினமும் பதிவு செய்திருக்கிறேன். அவர்கள் சில செடிகள் கொடிகள் மரங்களை காட்டி எங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தார்கள். இன்றைய நாளில் இந்த காணொளியில் இந்த நிறுவனத்துக்கு கீழே என்னென்ன செடி கொடி மரங்கள் விற்பனைக்கு இருக்குன்றதை வேகமாக சுற்றி காட்ட போகிறேன். இது அதை மட்டும் சொல்கிற மாதிரியே இருக்க போது, நான் இந்த இடத்துல கதைக்கிறது தாண்டி இங்கே பணியாற்ற அந்த அக்காக்கள் எங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை சொல்லுவார்கள். வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களுடைய பெயர்? சசிகரன். சரிதா? என்னோட கோவமா நீங்க பாக்குறீங்க? சரி, என்னன்னா இங்க நிறைய செடி மரம் கொடிகள் நாற்றுகள் எல்லாமே இருக்குது. நாங்க மேலோட்டமா என்னென்ன இருக்குன்றத சொல்லி கொண்டு போவோம். உங்களுடைய சுறுசுறுப்பை இன்றைக்கு தான் நாங்க பார்க்க போறோம். சரி, அவ்வளவு வேகமா சொல்லிடுமோ அவ்வளவு சொல்லுங்க. சொல்லுங்க, தொடங்குங்க இந்த இடத்துல இருந்து. மல்லிகை கண்டு இருக்கு. அது வந்து நாங்க சில்லறை விலைக்கு வந்து 100 ரூபா விற்கிறோம். ஹோல்சேலா கேட்டா அதுக்கு 80 ரூபா அப்படி இருக்குது. இது பொலிசியா, வெள்ளை பொலிசியா, அதுவும் 100 ரூபா 80 ரூபாய் கொடுக்குறோம். இது செம்பரத்தை நிறைய இனங்கள்ல இருக்குது, அதுவும் 100 ரூபா தான். ஹோல்சேல் விலைக்கு 80 ரூபாய். இது கொஞ்சம் குறைச்சு கொடுப்பீங்க விழுந்தது. இதில் இருக்கிற எல்லாம் நித்தி அல்யானி, மினி நித்தி அல்யானி, இது மினி எக்ஸோரா, இது பாம்ப்ரி, சைப்ரஸ், இதெல்லாம் ஒரே பிரைஸ் தான். அது 80 ரூபாவா? 80 ரூபா. ஹோல்சேல் விலைக்கு 80 ரூபாய் கொடுப்போம். சில்லறை 100 ரூபா. சரி. இதுல பெரிய சம்பரத்தை இருக்கு, இது வந்து 350 ரூபா. ஒவ்வொரு இனங்கள்ல இருக்கு. பேங்காங் சம்பரத்தை என்ற நிறைய இனங்கள் இருக்கு. சரி சரி. இந்த கண்டுகள் வந்து இப்ப சாடியோட வந்து கேட்டா நாங்கள் ஒரு 1200 ரூபாயில இருந்து தொகையா எடுத்தா குறைப்போம். இதுல என்னென்ன தாவரங்க? இதுக்கு என்ன பேர் அக்கா? இது வாழை இனங்கள் வந்து இன்டோர் பிளான்ட்னு சொல்றது, வீட்டுக்கு உள் வைக்கலாம். சரி, அப்படியே வந்தா இதுல நீங்க எது சொல்லணுமோ அதை சொல்லி கொண்டு வாங்க. இதுல பெரிய செம்பரத்தை எல்லாம் இருக்கு, அப்படியே சாடியோடயே கொடுப்போம். இதுவும் என்ன விலை? இது வந்து 1200 ரூபா தான். தொகையா எடுத்தா குறை இருக்கு, விலையை குறைச்சு கொடுப்போம் நாங்க. சரி சரி. அடுத்தது இங்காலையுமே நிறைய தாவரங்கள் இருக்கு. இந்த பகுதியில இருக்கிற சாடிகளுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. நீங்க சாடியோட வந்து விலையை கேட்டு பார்த்து வாங்கி கொண்டு போகலாம். சரி. அடுத்தது இந்த ஆலமரம், கல்கி ஆலன்னு சொல்றது. என்ன கல்கி ஆலன்னு சொல்றது? ஆலமரம். சரி, ஆலமரம் பரவாயில்ல. அரச மரம்னா கொஞ்சம் சிக்கலுக்குள்ள. அப்படியே வந்தோம்னா இங்கால மினி ஐந்தூரியம் இருக்குது. இது என்ன விலை? இது 500 ரூபா. இது எங்கட உற்பத்திகளா விலை குறைய கொடுக்கலாம், நாங்கள் எடுத்து கொடுக்குறபடியா இது. சரி சரி. அடுத்தது அதுல நிறைய இந்த கடதாசி பூ வந்து 250 ரூபா. சரி. கூடுதலா இதுக்குள்ள 80 ரூபா தொடக்கம் 500 ரூபா வரையும் இருக்கு. இந்த இதுல பாருங்க, உங்களுக்கு மேலோட்டமா இதை காட்டுறேன். நீங்க என்னென்ன இருக்கோ அதை வந்து கேட்டு பார்த்து வாங்கலாம். இதுல எல்லாம் நிறைய மினி எக்ஸோரா, இது மஞ்சள் கலர், அது வெள்ளை. சரி சரி. ஒரு கலர் 5-6 கலர்ல இருக்கு. சரி. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தா இது வந்து பயன் தரு மரங்கள் அதிகமா இருக்குது. வெற்றிலை. வெற்றிலை என்ன விலை கண்டு? வெற்றிலை வந்து சின்ன பேக்ல உள்ளது வந்து 100 ரூபா, பெரிய பேக்ல உள்ளது வந்து 200 ரூபா. சரி சரி. அடுத்தது தேசி, அது நாட்டு தேசியா என்ன மாதிரி? அது ஒட்டி இருக்கிறோம். தேசி வந்து ஒட்டு தேசி. அது எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. என்னத்தால் ஒட்டுறது? சூப்பர் குழு தான். பட்டா மொட்டைக்கு மா இருக்குல்ல, பசை இந்த கோதுமை மா இருக்கு, அதை கலந்து போட்டு ஒட்டுவோம். இது அப்படியா ஒட்டுறது? இல்ல, இது அந்த ஒட்டு முறை இருக்கு. சரி. காய்க்கிற மரத்தின் கொப்பு எடுத்து. சரி. அதுல இருக்குது அது எக்ஸோரா. எக்ஸோரா. அடுத்த கொய்யா இருக்குது. கொய்யா பதி வச்சது உள்ளுக்கு சிவப்பா இருக்கு மாமே. என்ன இது? என்ன விலை இது? இது ஹோல்சேலுக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறோம். சில்லறைக்கு வந்து 150 ரூபா. சரி சரி. அடுத்தது இதுல நிறைய மரங்கள் நிக்குது. எலுமிச்சை, தேசி தானே இதெல்லாம்? தோடையா? தேசி தோடையும் இருக்குது, இதுல காயோடையும் இருக்கு தோடை. சரி சரி.
இது வந்து பயன் தரும் மரங்கள் இருக்குது. நாங்கள் அடுத்த கட்டமாக இப்படி போவோம். இது எக்ஸோரா வந்து இது ரோஸ் கலர், அது வந்து மஞ்சள் பெரிய எக்ஸோரா. இது மினி நித்திய அழியானி, இது மினி நித்திய அழியானி தான் ஆயஸ் கலர். சரி, இது அது ரெட் கலர் இது எக்ஸோரா. இது அலரி. சரி, அலரிக்காயா? அலரி இந்த அலரி அந்த அலரி மாதிரி தான் இது வேற கலர் தான். நான் தற்கொலை செய்யணும்னு யோசிக்கிறாங்க. இங்க மரத்தை வேண்டி நட்டு முளைச்சாதான் சாகலாம். இதுல நெல்லி இருக்கு. என்ன இது வந்து இந்தியன் நெல்லி, பெரிய நெல்லி. சரி, இந்தியன் நெல்லி. இது வந்து விதக்கண்டு. சரி சரி. அடுத்தது அப்படி இந்த இடத்துல சாடிக்குள்ள வச்சிருக்கீங்களே? சாடிக்குள்ள வச்சு வைக்கிறோம். அது 800 ரூபா தொடக்கம் 1200 ரூபா வரையும் இருக்கு. அதுல இருக்கிறது அன்னாசியும் இருக்கு, கற்றாழையும் இருக்கு. அன்னாசி எங்களை பாக்கல, அங்க கற்றாழை இருக்கு. இதுல அன்னாசியும் இருக்கு. என்ன அது என்ன விலை? அது வந்து 800 ரூபா. சரி சரி. அடுத்தது இதுல கொய்யா வந்து செங்கொய்யாம் இருக்கு, சிவப்பு கொய்யா இருக்குது, ஜெல் கொய்யா இருக்குது. மஞ்சள் தானே? இது மஞ்சள். இது சுண்டங்கத்திரிக்காய் பிளாக்கண்டு பிலா வித போட்டா சுண்டங்கத்திரிக்காய். சரி. அடுத்தது தென்னை வகைகள். என்னென்ன தென்னை அக்கா இருக்குது? தென்னை வந்து 3 வருஷ பிள்ளையும் இருக்குது, மாலதி என்று சொல்றது அதுவும் இருக்குது, 5 வருஷ பிள்ளையும் இருக்குது. என்னென்ன விலை அதுல இருக்கு? அது வந்து மாலதீவு பிள்ளை வந்து 500 ரூபாயும், இது வந்து 550 ரூபா. சரி 5 வருஷம். சரி, அப்படி இந்த பக்கமா பார்த்து கொண்டு போவோம். இதுல பெரிய இன கொய்யாவா இது? இது எவ்வளவு இந்த பெரிய கொய்யா? இது 450 ரூபா, 6 மாசத்துக்குள்ள காய்க்கும். சரி, இதுல இருக்கிறது சொல்லி கொண்டு வாங்க. இது வந்து சாதிக்காய், இது ஒட்டுக்காய், இது விதக்காய், இது வந்து எங்கட பிலாவில நோமல் மஞ்சள் பழம். சரி சரி. இது மிளகு, அது டிஏசி தொம்தேசி மாங்காய். இது அந்த கிராண்டிஸ் வாழை, அது இது மாதிரிதான். இது செவ்வாழை, இது கப்பல் வாழை. சரி சரி. அது வெள்ளை கொழுமான். வெள்ளை கொழுமானம் இருக்கு. வெள்ளை கொழுமான், சப்போட்டா இருக்கு, ரம்புட்டான் இருக்கு. சரி. அடுத்த ஒழுங்கைக்கு வந்துட்டோம். இது முதலாம் குறுக்கு தெருவா? 2ஆம் குறுக்கு தெரு. சரி சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? லோவிப்பழம்ன்றது. சரி. இங்கால நாங்க ஏற்கனவே காட்டினதுதான். இது ஜம்பு பதிஜம்பு வேலைக்கே காய்க்கும். சரி, இங்கால நாங்க ஏற்கனவே காட்டினதுதான். அதால இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் செவ்வரத்தை நிறைய நிக்குது. என்னென்ன செவ்வரத்து வகைகள் இருக்கு? ஒவ்வொரு பேங்காங் செம்பரத்தையும் இருக்கு, ஒவ்வொரு இனங்கள்லயும் இருக்கு, உள்ளூர் செம்பரத்திலும் இருக்குது. ஒவ்வொரு கலர்கள்லயும். கொய்யா தான் கூட இருக்கு. என்ன கொய்யா வந்து ஒவ்வொரு இனத்துல இருக்கிறபடியா புரிம்பா வச்சிருக்கு. இது என்ன செவ்வரத்தியாக்கா? இது பேங்காங் செம்பரத்தின்னு சொல்றேன். சரி. அந்த நல்ல 2 நிறத்துல வர மாதிரி இருக்கு. உள்ளுக்கு சாதாரண ரோஸ் மாதிரி இருக்கு, வெளியில அப்படி. அங்க அதுல இருக்க சுவத்தை பாருங்க. அங்க வெள்ளையும் அந்த நாங்க சித்திரம் படிக்க வண்ணம் பூசுறது இப்படித்தான். அப்படியெல்லாம் பூ இல்லைன்னு நினைச்சோம், ஆனா இருக்குது. அடுத்தது இதுக்குள்ள செவ்வரத்தைகள் தான் கூடவா இருக்குது. சரி. இது என்னக்கா? இது கருவா பயலி. அந்த கருவா வந்து இப்போ 500 கண்டுக்கு மேல எடுத்தா அங்கட வாகனம் வந்து ஒரு கருவா செய்து கொடுக்கும். ஒரு கருவா கண்டு என்ன விலை? இந்த பேக்கோட வந்து 100 ரூபா. ஆனா இது நிறைய எடுத்தா 80 ரூபா அப்படி போடுவோம். 80 ரூபா. நிறைய எடுத்தா அங்கட வாகனமும் ஃப்ரீயா டெலிவரி செய்து கொடுப்போம், எந்த இடமா இருந்தாலும் பிரச்சனை. சரி. அது இப்ப உடனே புத்தகம் மாத்துவீங்களா இல்ல என்ன மாதிரி? என்னது வாகனம் தர மாட்டோம், நாங்கள் கண்டேத்தி கொண்டு தருவோம் ஃப்ரீயா. சும்மா வெம்பல்ல அக்காவுக்கு தெரியும் வெம்பல் என்னக்கா. சரி. இது தொடர்ந்து கருவா தான் இருக்குது. இப்படியே வாங்க. இந்த பக்கம் அப்படியே காட்டியாச்சுது. அடுத்ததா இதுல வாழை இருக்குது, கமுகு இருக்குது. கமுகு என்ன விலையாக்கா? கமுகு வந்து பெரிய கமுகு 250 ரூபா. சரி. சின்ன இப்பதான் முதல் முடிஞ்சது. இப்ப இதுல வாழை, செவ்வாழை. அடுத்ததா இந்த பக்கமா போவோம். இங்கால காட்டியாச்சு. இதுல மாதுளை, இந்தியன் மாதுளை. எங்க என்ன இருக்குன்னு பார்க்க தேவையில்லை. அப்படியே நடந்து போய்க்கே இது கொய்யா, இது குரோட்டன் ஒரு ஒழுங்குபடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அதால உங்களால இலகுவா அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாலையும் நிறைய தாவரங்கள் இருக்குது. அதுல இருக்கிறது என்ன? புங்கமரம், மஞ்சள் கரந்த மரம் சொல்றது, அதை கிணலுக்கு வைக்கிறது. அடுத்தது இதுக்குள்ள பூக்கிற தாவரங்கள் நிறைய இருக்குது. இனி இப்படியே இந்த பக்கமா பார்த்தா இங்கால பயனுள்ள தாவரங்கள். சரி. இப்ப அக்கா வந்து எங்களுக்கு இந்த நாற்று வகைகள் பற்றி சொல்ல போறா. இங்க இருந்து போவோமா? இதுல இருந்து. சரி. இதுல முருங்கை நிக்குது. என்ன வகை இது? இது முருங்கை வந்து இந்தியன் ஹைபிரிட்னு சொல்றது, 6 மாதத்துல காய்க்கிறது நீல முருங்கை. சரி. அடுத்தது அப்படியே வாங்கோ, இந்த வரிசைக்கு போய் வருவோம். இதுல மிளகாய் என்ன?
ஓ இது MACH1 ஹைபிரிட் மிளகாய்ன்னு சொல்றது. நல்ல நீலக்காய் நல்ல இது ஒரு பை எவ்வளவு? இது நாங்க வந்து இப்போ தொகையாடு கேக்கில் கண்டு இந்த ஒரு கண்டு அப்படி கொடுப்போம். இப்போ வீட்டு தோட்டங்கள் கேட்டு வரைக்கில் பொட்ஸா கொடுப்போம். அது இப்போ கண்டுன்ற தொகை கூடுதல் இருக்குமென்னு சொன்னால் 150 ரூபா 120 ரூபா அப்படி. இப்போ தனி கண்டண்டா ஒரு கண்டுன்னு சொன்னால் 8 ரூபாய்க்கு கொடுக்குறேன் நாங்கள். அவங்க இப்போ சில பேர் வந்து 5000 6000 கண்டுகளுக்கு கூட எடுக்கல. சரி, அடுத்தது இந்த இடத்துலயே மிளகாய் தான் இருக்குது. இது வேற வகை MACH தான். நாங்க இப்ப பேட்சா போட்டு வச்சிருக்கோம். இப்ப இந்த பேட்ச் முடிய வந்து அடுத்த பேட்ச் வளர்ந்து வர மாறி கொடுக்கறதுக்காக. சரி, அடுத்தது இந்த இடத்துல முருங்கை. அதே முருங்கை தான் முதல் காட்டு. அதே முருங்கை தான். இது முதல் பேட்ச், பிறகு அடுத்த ஒரு 1 வீக் 2 வீக்ஸால பிறகு போடுறது. சரி, இது அதுதான் முருங்கையா? இல்ல, இது வந்து நாங்க மிளகாய் போட்டு வச்சிருக்கிறோம். நாட்டு மேடு தான். இது வந்து இன்னும் நாங்க முளைச்சி ஒரு இன்ச்சு அப்படி வரைக்கல நாங்க இதை ஓப்பன் பண்ணினோம்னு சொன்னா அதுக்கு பிறகு வளரும். இப்ப திறந்து விட்டோம்னு சொன்னா வெயிலுக்கு எல்லாம் சூடுபட்டு போயிடும். எங்களை மாதிரி வந்தா கரைச்சல் வாடி போய் வந்துடும். ஒருத்தர் வேணும் மாட்டாங்க. இதுல இருக்கிறது எல்லாம் தேசி தான். இது வித தேசி, பதி தேசி. இது நாட்டு தேசியா இல்ல? இது நாட்டு தேசி தான். சரி, இதுலயும் தேசி தான் இருக்குது. எல்லாமே தேசி தான். இங்கால ஃபுல்லா இது எல்லாமே ஃபுல்லா விதையில தான் இதை செய்திருக்கிறோம், உற்பத்தி செஞ்சிருக்குது. இதெல்லாம் பதி தேசி, அங்காலோட்டு தேசி நிக்குது. சரி, அடுத்தது இதுல இருக்கிறது இது தேக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கு என்ன விலை கேக்குறவங்க தானே 100 ரூபா அப்படி கொடுக்குறாங்க. ஹோல்சேல் அடிக்கல குறைய வரும். இது மஹோகனி. ஓ, அவங்க நிலைகள் செய்யறதுகளுக்கு எடுப்பாங்க. மஹோகனியை தான் நாங்க மஹோகனின்னு சொல்றாங்கடா. சரி, மஹோகனி. அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இங்காலையும் தேசி தான். இதெல்லாம் ஒரே வகை தான். இது பதி தேசி. இது பதி, அது விதை. நாங்கள் பதி வெச்சு எடுக்கிறது, அது வந்து விதையில எடுக்கிறது. இங்க இருக்கு பாருங்க, பதி வெச்சு வெட்டி எடுத்து வெட்டி பதி வைப்போம். ஆனா இது நல்லதாக்கா? இது வந்து குறுகிய காலத்துல காய்க்கும். அது கொஞ்சம் லேட் ஆகும். அது 3 வருஷத்துல காய்க்கும்னு சொன்னா இது வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள இவர் காய்க்கும். சரி சரி. அதுல இருக்கிறது என்னது பூ? அது யூகோபியான்னு சொல்லி அது ஒரு பூக்கண்டு வகை தான் அது. சரி சரி சரி. அது இதெல்லாம் என்ன விலை? விதத்தேசி 100 ரூபா அப்படி கொடுக்குறேன் நாங்கள். ஹோல்சேலுக்கு கொஞ்சம் குறையவா வரும். இது வந்து 200 ரூபா 250 ரூபா ஹோல்சேல் அடுக்க பதிவு வைக்கிறது என்றால். சரி, அடுத்தது இந்த பக்கம் மாதுளை இருக்கு. இது என்ன மாதுளை? மாதுளையில இது வந்து செரி. அது செரிப்பழம். இது ஒரு செரிப்பழம் வாங்கி சாப்பிடலாமா? ஓ வாங்க, செரிப்பழம் என்று சொல்றாரு. எவ்வளவு உண்டு? இது வந்து 250 ரூபா. இதுதான் அந்த கேக்குக்கு மேல வச்சு வர. இதுதான் அந்த கேக். இது மழை இந்த மழைன்றதால கொஞ்சம் பழம் சின்னனா இருக்குது. இல்லையான்னு சொன்னா நல்ல பெரிய பழம். இது எல்லாம் அங்கெல்லாம் நிக்கிறது மாங்கண்டு டொம் ஜேசி. அடுத்து இது கஜு. இது கஜு. அது சரி பழம். அது அங்கல மாங்கண்டு. அது என்ன எல்லாமே டொம் ஜேசி தானா? ஓ, டொம் ஜேசி நிக்குது. இதுக்குள்ள விளாட் மற்ற கர்த கொலமா நிக்குது. சரி. இது வந்து கோபி. இது வந்து புங்க மரம்னு சொல்லலாம். இது நிழலுக்கு வைக்கிறது. இதுல மஞ்சள் புங்கை நிக்குது, அங்க நிக்குது. இது பச்சை, 2 இனம் இருக்குது. அதுக்குள்ள என்ன போட்டு அதுக்குள்ள வந்து சீட் ட்ரேயில நாங்க கரிமிளகா போட்டிருக்கிறோம். முறியா இனம்னு சொல்றது வந்து வெயிலுக்காக மூடி இருக்கேன். வெயிலுக்காக அது ட்ரேயில வச்சிருக்கிறது தானே அந்த மூடி. இது நாட்டு மேடை போட்டிருக்கிறோம். இனிதான் சீட்ஸ்கள் போட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்காக. K2 மிளகாய்ன்னு சொல்றது கரடியன் 6 மிளகாய்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மிளகாய் இந்த சீட்ஸ் தான் போட்டிருக்கிறோம். இது வந்து கத்தரி 704 ஹைபிரிட், இந்தியன் ஹைபிரிட்னு சொல்றது. இது வந்து கத்தரி. இந்தியால ஃபுல்லா முருங்கை தான் போட்டிருக்கோம். இந்தியன் ஹைபிரிட் தான். 6 மாதம் வந்து அதிண்ட மரம் தான் நாங்க சாம்பிளுக்கு நாட்டி காய்ச்சி இப்ப திருப்பி இதாகிடு எல்லாம் ஓஞ்சிட்டுது. திருப்பி தொடர்ந்து காய்ச்சி கொண்டு இருக்க மாதிரி இல்லையாக்கா ஒரு மரம்? நீங்க சாப்பாடு தண்ணி பசலையல் கொடுத்தீங்களான்னு சொன்னா தொடர்ந்து காய்க்கும். சரி, இங்கால ஏற்கனவே காட்டியாச்சு. இது மிளகாய் ஒரே வகை தானே? இது கத்தரி. இது கத்தரி. இது மிளகாய் தானே? இது
ஓ அந்த பக்கெட் நாங்க அடையாளத்துக்கு வச்சிருக்கிறோம். இதுல இருக்கிறது கத்தரி. ஆமா. இது என்ன கத்தரி? என்ன இனம்? கத்தரி ஹைபிரிட் 704 சொல்றது. அதான் கூடுதலா எல்லாரும் கல்டிவேட் பண்றது. இப்ப நாங்க அதான் கூட கேட்கறவே வந்தா அதால அந்த இனம் தான் கூட போட்டிருக்கிறோம். மற்றது அதை விட பிளாஸ்டிக், தக்காளி இருக்கு, ஜெஃப்னா ஸ்பெஷல் அதுகள் எல்லாம் போடுறேன் நாங்கள். தக்காளி எல்லாமே ஹைபிரிட் தான். அபின்னு சொல்லி இப்ப வந்திருக்கு. இதுக்குள்ள நிறைய மிளகாய் வகைகள் இருக்குது. ஒவ்வொரு மிளகாயிலையுமே நிறைய வகைகள் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது கறி மிளகாய். அதுக்கு பக்கத்துல இந்த இடத்துல நாங்க 2 வெரைட்டி போட்டிருக்கிறோம். அது நிறைய வெரைட்டி இருக்குது. முரியா இருக்குது, மைக்கோலி 107, மற்றது ஹங்கேரியன் ஜெலோவேக்ஸ் அப்படின்னு இருக்குது. நாங்க எல்லாம் போட்டிருக்கிறோம். அதுல வந்து கூடுதலா வந்து எங்களுக்கு சேல்ஸ் ஆகுறது என்னன்னா மைக்கோலி 107 சொல்லி உருவாகின புது இனம். இது இப்ப புதுசா போன வருஷம் வந்து உருவாக்கின இனம் உண்டு. மற்ற கரிமிளகாய்களை விட இந்த விளைச்சல் வந்து மிகவும் அதிகமான விளைச்சல். இப்ப அதுல வந்து நாங்கள் ஒரு 5 காய் அறுவடை செய்யறோம்டா இதுல வந்து 10 காய் வந்து நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற நல்ல நீலக்காய் மார்க்கெட்டிங்குக்கு வந்து இது வந்து நல்ல சூட்டபிளான ஒரு இது. மற்ற நோய் தாக்கங்கள் வந்து குறைவு இதுக்கு. சரி 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 அக்கா, மிக்க நன்றி. எத்தனை பேர் இங்கே வேலை செய்யணும்? இங்கே வந்து 10-15 பேருக்கு கூட வந்து வேலை செய்கிறாங்க. இங்கே வந்து இன்னும் வேலை வாய்ப்புகள் வந்து வாராக்களுக்கு வந்து கொடுக்குற மற்றது. அதை விட யூனிவர்சிட்டிக்காரர்கள் மற்ற அக்ரிகல்ச்சர் காலேஜ்காரர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, நைட் ஐவிடி அங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. நானும் வந்து ஒரு ட்ரைனிங்காக தான் நீங்கள் வந்தேன். நான் இப்போ வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து வேலையாக செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே கிடைக்குது. வேலை வாய்ப்பு வேணுமென்னு சொல்லி இப்போ நிறைய பேர் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க தானே. வேலை வாய்ப்புகள் இல்லை, எங்கேனாலும் வேலைகள் ஒரு இடம் சூட்டபிள் இல்லைன்னு. இங்கே வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் வந்து கொடுக்கப்படுது. சரி சரி, மிக்க நன்றி. எங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன பேர்? எனக்கு பிரசாயினி. பிரசாயினி. அந்த அதில் நிற்கிற அக்காவுக்கு என்ன பேர்? சரிதா. மற்ற அக்காவுக்கு? காந்திமதி. காந்திமதி. அப்பாவுக்கு பேர் காந்தியா? அவாக்கு பேர் காந்திமதி. காந்தி. அக்காவுக்கு பேர் காந்திமதி. சரிதா? பிள்ளைதா? பிரசாயினி. நான் பிள்ளைதான் நினைச்சேன். சரி, நன்றி. நன்றி நன்றி. என் வேலைக்கு ஆக்கள் தேவையா? எத்தனை பேர் தேவை? எத்தனையாம் ஆண்டு? இப்போ சின்ன 3ஆம் ஆண்டுலேருந்து தானே பிறந்த குழந்தையில இருந்து நர்சரிக்கு தானே வேலை கிடைக்க. இது நாட்டு மாடு. சரி, நான் இந்த முன்பள்ளி அந்த படிக்கிற முன்பள்ளியா கொஞ்சம் ஆங்கிலம் மட்டும் தானக்கா. சரியா, நன்றி.